வணக்கம் ராஜா சார். இங்க பாத்தீங்களா, கேள்வியோட ஃபைல கொண்டு வந்திருக்கேன். என்ன பாத்துட்டு இருக்காரு ராஜா சார்? ரெஜிஸ்டருக்கு போலாமா? ஏய், நான் லீவ் போட்டு மஜா பண்ற மூட்ல இருக்கேன். எந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் என்ன கூப்பிடாத. என்ன, நான் வர மூட்ல இல்ல. ராஜா சார், நான் சொல்றத கேளுங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் இன்னைக்கு என்ஜாய் பண்ண போறேன். அங்க என் குட்டி எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காடா. இன்னைக்கும் இந்த ஆள் ரெஜிஸ்ட்ரேஷன்ல மண்ணள்ளி போட்டானா? அட கடவுளே. ஏன் லேட் பண்றா? வா 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 வாமா என் குட்டி வா. வந்துட்டு தானே இருக்கேன். ஏமா இவ்ளோ லேட்? நான் இன்னைக்கு லீவு. ஏய், நீ என்ன சொல்ற? லீவ் போட்டு மஜா பண்ணலான்னு வந்தா நீ இப்போ லீவ்ல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் குட்டி இப்படி பண்ற? வேண்டாம், எனக்கு வேணும். அதேதான். வேணாம். ஒண்ணு, அந்த கடவுள் சும்மா விட மாட்டாரு. என்னையா சும்மா விட மாட்டாரா? நான் இதுக்காகவே பிறந்தவன். நான் மன்மதர் ராசா. அப்பா, நான் போய் குளிச்சுட்டு வரேன், நீ இங்கே இரு. நல்லா இருந்துச்சுமா குட்டி. இரு வந்துடுறேன். ஆமா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. உன்னை அந்த கடவுள் எப்பவும் மன்னிக்க மாட்டாரு. என்னையா? கடவுள் பண்ண அதிசயம்டா. நான் பண்ண பலாத்காரம். மன்மதர் ராஜா. ஏன் குருஜி, அந்த ராஜா யாரையோ கெடுத்துட்டு போறான், அதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நாங்க வந்தது வீடோ பிளாட்டோ வாங்கதான். இந்த அபார்ட்மெண்ட்டும் பிளாட்டும் இதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. ஈஸ்வரா. கோகுல், எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க வீட்டை நீ வாங்கறதா நான் கேள்விப்பட்டேன். ஆமாண்டா. அந்த வீட்டை பத்தி அவ்வளவு நல்ல ஒப்பீனியன் இல்லடா. இன்னொரு தடவை யோசிச்சு பாரு. ஏண்டடே, நீ இன்னும் எந்த காலத்துலடா இருக்க? இங்க பாருடா, அந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் இன்னும் இருக்க கூடாது. அதாவது, அந்த வீட்டை நான் கண்டிப்பா வாங்க போறேன். எங்க அப்பா அம்மா பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறேன் பாரேன். உன் குடும்பத்தோட நீ சந்தோஷமா இருப்பன்னா அத பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான்டா. ஒரு ஃப்ரெண்டா என்ன சொல்லணுமோ அந்த கடமையை இப்போ நான் பண்ணிட்டேன். அதை கேட்கறதும் கேட்காததும் உன் விருப்பம். அதை கேட்டா நீ நல்லா இருப்பன்றது என்னோட எண்ணம். பரவாயில்ல விடு, எல்லாம் அவன் செயல். ஸ்ரீதர், கோகுல் அவன் மனைவியை கூட்டிட்டு வந்திருக்கான்பா. அப்படியா? இந்த வரமா. வேண்டான்னு சொன்னால வாங்கிட்டான். கடவுளே, நீதான் பாத்துக்கணும். பாத்தியா? உள்ள வாங்க. என் பையன் எப்படி ஒரு வீடு வாங்கியிருக்கான் பாத்தியா? நம்ம புது வீடு. கீப் ரைட் லெக். ஓகே. வாங்க. ப்ளீஸ் வெல்கம். ஓ வாவ். டாடி, மம்மி, வீடு எப்படி இருக்கு? கோகுல், என்னடா இது? என்ன இது தானாவே லைட் ஆன் ஆகுது? மம்மி, அதெல்லாம் சென்சார் இருக்கும், அப்பப்ப மாறிடும், அப்படிதான். நீங்க பயப்படாதீங்க. சென்சாரா? அப்படின்னா? மம்மி. ஏய் கோகுல், அது என்னடா அது இந்த பக்கமா பார்த்து திரும்புது? டாட், நீங்களுமா? அது சிசிடிவி கேமரா. அதுலயும் சென்சார் இருக்கும். யார் வந்தாலும் யார் போனாலும் இப்படி அப்படின்னு மாறிக்கிட்டே தான் இருக்கும். காலம் ரொம்ப மாறிடுச்சுப்பா. ஏங்க, அந்த கேமரா வெறும் ஹால்ல இருக்கா இல்ல? உனக்கு எப்ப பாரு சந்தேகம் தான். வா, சரி வாங்க. அந்த வால் ஹேங்கிங் சூப்பரா இருக்குல்ல? மா, அங்க என் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்.
நான் கோகுல் வீட்டுக்கு போய் நைட்டு டின்னருக்கு அவனை இன்வைட் பண்ணிடுறாமா? சரிப்பா அப்படியே நான் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாமா? ஏய் வரமா இரு. சாக்லேட் வாங்கிட்டு வரியா? அட நிச்சயம் நான் உனக்கு வாங்கிட்டு வரேன்ப்பா. சமத்தா இருக்கணும்னு. அப்போ கிச்சனுக்கு போய் மெனுவை பிரஸ் பண்ணா சாப்பாடு ரெடி ஆயிடும்ல? ஹலோ ஹலோ, அவ்வளோ சீன்லாம் இல்ல மேடம். சமையல் கட்டுல போய் நின்னு சமைச்சு நாம சாப்பிடணும். ம். இன்னைக்கு ஹாய்டா கோகுல். they are sweet couples. உண்மையாவா? எப்படி இருக்க ஸ்ரீதர்? நல்லா இருக்கேன்டா. என்னடா இது? சாரி கல்யாணம் ஆகி இன்னும் உனக்கு 2 நாள் கூட ஆகல. ம். ஹனிமூன்லாம் போயிட்டு நீ ஃப்ரீயா வருவேன்னு பார்த்தா நேரா புது வீட்டுக்கே வந்துட்ட. நல்லா இருக்கு. என் டேட பத்தி உனக்கு தெரியும்ல, அவரு ஆஸ்ட்ராலஜி பக்தர். ஓ இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. என்னப்பா ஸ்ரீதர், எப்படி இருக்க? நல்லா இருக்க அங்கிள். இன்னைக்கு நைட்டு எங்க வீட்ல தான் டின்னர். ஓகே தானே அங்கிள்? கண்டிப்பா வந்துடுறோம். நீங்க எல்லாரும் வரணும். ஓகேவா? ஹேய், கண்டிப்பா வந்துறேன்டா. ஓகே. ஐஷு மேடம் மிஸ் பண்ணிட கூடாது. ஓகே ஆல்ரைட். அப்படினா ஃபிக்ஸ் தானே? பக்காடா. டன்னா? டன். நீ ரொம்ப டூ மச்சாலாம் பண்ணாத, அப்புறம் லவ்வர் நினைச்சிருவாங்க. சரியா? நான் என்ன பண்ணேன்? இவன் என்னோட ஃப்ரெண்டு. நாங்க அப்ப நாங்க வரோம். சரி போலாமா? மிஸ் பண்ணிட கூடாது. ஓகே ஓகே. என்னப்பா ராத்திரி டின்னர் எப்படி? ஆபீஸ் போயிட்டு சீக்கிரம் வந்துருவல்ல? பார்க்கலாம் டாட். அப்பப்பா, வீட்டை இவ்ளோ நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வாஷ் பண்ணிடு. இந்த பொம்மை எவ்வளவு நல்லா இருக்கு. இது எங்க வைக்கிறது? சுதா, டவல் எடுத்துட்டு வர சொன்னா எங்க போயிட்ட நீ? இதோ வரேங்க. மறந்தே போயிட்டேன். அழகா இருக்க. ட்ரெஸ் ஒழுங்கா போடு. ஓகே, இப்போதான் கரெக்டா இருக்க. என்னை விட்டுட்டு போயிடுவியா நீ? இல்லடாமா, உன்னை விட்டுட்டு நான் எங்க போவேன்? உன்னை என்னைக்காச்சும் விட்டுட்டு போயிருக்கானா? இல்ல தானே? இந்தா வயத்தர ஒண்ணுதான். ஒண்ணே ஒண்ணு. இந்தா தண்ணி குடி. மெதுவா குடி. இந்தமா இன்னும் கொஞ்சம் தான். இந்த குடி. என்னை விட்டுட்டு போக மாட்டேதானே? ஐயோ இல்லடாமா, உன்னை என்னைக்கும் நான் விட்டுட்டு போக மாட்டேன். புரிஞ்சுதா? எப்பவும் உன்னை விட்டு போகவே மாட்டேன். சரியா? நீ பிடிவாதமே பிடிக்க கூடாது. தலைய கலைச்சுக்கிற நீ. சொல்றல, கையெடு. சொல்ற பேச்ச நீ கேட்கணும். புரியுதா? குட் கேர்ள். ஸ்ரீதர், யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க பாரு. எங்கேயோ உட்காந்துட்டு இருமா. ஹாய் அங்கிள். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வெல்கம் வெல்கம். வாங்கம்மா. அட எங்க கோகுல் ஆள காணோம். ஐயோ, ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வந்ததுப்பா, போயிட்டு வரேன்னு போயிருக்கேன். ஓ பரவாயில்ல, நீங்களாச்சும் வந்தீங்களே. வேலை விஷயத்துல எல்லாம் அவனை எதையுமே சொல்ல முடியறது இல்ல. சரி வாங்க வாங்க ப்ளீஸ். வீடு ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஓ தேங்க்ஸ் அங்கிள். நீ ரொம்ப அழகா இருக்க. என்னாச்சு இவங்களுக்கு? அப்புறம் சொல்றேன், நீங்க முதல்ல போங்க. உன்னையும் விட மாட்டான். கண்ணா என்ன இருக்கும் இவங்களுக்கு? உட்காருங்கம்மா. ஆன்மீகத்தை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். வாப்பா சாப்பிடலாம். அத வந்துட்டமா. சரி வாங்க. உன்னையும் விட மாட்டான். மாமா. சீக்கிரம் வா மாமா. இதோ வரேன்டா. இத உங்க வீடாவே நினைச்சுக்கோங்க. எதுக்கும் கூச்சப்படாதீங்க. சரி சரி. சாம்பார் வாசனை நல்லா இருக்குல்ல? ஆமாங்க.
ஹாய், யார் இவரு? உன்னையும் விட மாட்டான். என் பேரு பாலாஜி. பாலான்னு சொல்லுவாங்க. போதும் போதும். ஆமா, எங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்துட்டு நீங்க எல்லாத்தையும் பரிமாறுறீங்க. நீங்க உட்காருங்க. அதுல என்ன இருக்கு? உட்காருங்க. அட என்னம்மா நீங்க, கெஸ்டை கூப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்தாங்க சாம்பார் கொஞ்சம் ஊத்திக்கோங்க. உன்னையும் விடாது. அட நீங்களும் வந்து எங்க கூட சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி. அங்கிள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ரசம் செம்மையா இருக்கு. ஸ்ரீதர், உன் ஆன்ட்டிய கேளு. சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சமே பட மாட்டேன். ஓஹோ, ஆமா ஆமா, ரொம்ப நல்லா சாப்பிடுவாரு. அப்படிதான் இருக்கணும் ஆண்டி. எங்க மாமாவும் அப்படிதான். பாலாஜி, ஏன் அமைதியா உட்காந்துருக்கீங்க? ஆமா, ரொம்ப நேரமாவே பாத்துட்டு இருக்க, அமைதியா இருக்காரு. மாமா உனக்கு என்னாச்சு மாமா? எங்க மாமா ஏன் பேச மாட்டேன்றாரு தெரியல. இல்ல, சாயங்காலம் சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் இன்னும் செரிமானம் ஆகல. அதான். ஓ, பேச ஆரம்பிச்சாருன்னு வைங்க, நம்ம எல்லாரும் காதை மூடிட்டு போக வேண்டியதுதான். ஓ அப்படியா? பேசாம இருடா, என்னை பத்தி தப்பாலாம் சொல்லிட்டு இருக்காரு. உண்மையா தானே மாமா சொல்றேன். எங்க மாமா எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியுமா? ஓடுற தண்ணிய பிடிக்க முடியாதுல்ல, அப்படிப்பட்டவர். கோகுலம் இங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. பரவாயில்ல விடு, இன்னொரு தடவை நாங்க எல்லாரும் சேர்ந்து வரோம். ஓகேவா? ஓகே. ஐசு, என்னம்மா நீ? உன்னோட பிளேட் காலியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கம்மா. சரிங்க அவ மாமா. போட்டு சாப்பிடுவாங்க, அவளுக்கு என்ன தெரியாதா என்ன? இவரையும் இப்படி பாத்துட்டு இருக்காரு என்னமோ. சீ. மாப்பிள்ள, என்ன மாமா? வயிறு எனக்கு நிறைஞ்சிடுச்சு. நான் கிளம்பணும், வரேன். ரூம்ல இருங்க மாமா, இத வந்துடுறேன். சரி. என்ன இது, சாப்பிடாம எந்திரிச்சு போறாரு? செம்ம கட்டியா இருக்காளு இவ்வளோ. உன்னையும் விடாது. உங்க தங்கச்சி சாப்பிடலையா? இப்பதான் டேப்லெட் போட்டிருக்கா. ஒரு 2 hours கழிச்சு நானே சாப்பாடு ஊட்டி விட்டுருவேன். அங்கிள், நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க கண்டிப்பா கோகுலையும் கூட்டிட்டு வரணும். சாப்பாடு ரொம்ப கண்டிப்பா சூப்பரா கூட்டிட்டு இருக்கு. வரேன்ப்பா. ஓகே, ஷூர். அப்ப நான் வரேன். சாப்பாடு சூப்பரா இருந்தது. நீ என்னை விட்டுட்டு போறியா? ஐஷு, நீங்க வந்ததுக்கு ரொம்ப சாப்பாடு தேங்க்ஸ். நல்லா இருந்தது. Thank you so much. பரவாயில்ல. ஆண்டியை கூட்டிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா. பை. எனக்கு ரொம்ப ஒரே நிமிஷம் பசிக்குது. பொறுத்துக்குமா, அழாத. ஒரு நிமிஷம் அம்மா. பொறுத்துக்க. நீங்க போங்க, சரிப்பா. போய் சாப்பிடுங்க. நான் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன், நான் ஊட்டி விட்டுறேன். நீங்க போங்க. ரொம்ப நீங்க பசியா இருக்கான்னு போங்கம்மா, நினைக்கிறேன். நான் அவளை சாப்பிட வச்சிடுறேன். என்னம்மா பசிக்குதா? அதான் சாப்பாடு கொண்டு சீக்கிரம் வந்துட்டேன்ல. ஊட்டுனே, எனக்கு கட்டுங்க. ரொம்ப பசிக்குது. மாப்பிள்ள, என்னங்க மாமா? நான் அர்ஜென்ட்டா இப்ப ஊருக்கு கிளம்புறேன். மத்தத போயிட்டு போன்ல சொல்றேன். என்னது, ஏன் மாமா இவ்வளவு அவசரமா போறீங்க? புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. அதான் சொல்றேன்ல, மத்தத போன்ல சொல்றேன். அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு, ஓகேவா? நீ இருக்கியே. அக்கா கிட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்காத, சரியா? இது வேறயா? Bye. ஓகே, பாய்.